guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. இன்னைக்கு வீடியோல நான் இந்த நோ மேக்கப் லுக் தான் நான் வந்து பண்ணிருக்கேன். அதாவது மேக்கப் இருக்கிற மாதிரியும் இருக்கணும், இல்லாத மாதிரியும் இருக்கணும். அதுதான் இந்த கான்செப்ட் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் வந்து டெய்லி போடுறதுக்கு ஒரு ஆப்டான மேக்கப் கூட சொல்லலாம். ஸோ இது எப்படி பண்ணன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு மாமாவத்தோட இந்த ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து சீக்கிரமாக என்னோடய ஸ்கின்குள்ளே அப்சார்ப் ஆகிடும். நெக்ஸ்ட் என்னோடய லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு இந்த கோகோ ஃப்ளேவர்ட் வாசலின் எடுத்திருக்கேன். ஸோ இதை அப்ளை பண்ணி என்னோடய லிப்ஸையும் நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்னோடய ஃபேஸை ப்ரைம் பண்ணுறதுக்கு மேபிளினோட மாஸ்டர் ப்ரைம் மேட்டிஃபைங் ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு க்ரீம் பேஸ்ட் ப்ரைமர் அண்ட் இது வந்து கொஞ்சம் திக்காகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஒயிட் காஸ்ட் கொடுக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து நான் quirkyயோட இந்த கன்சீலர் பேலட் எடுத்திருக்கேன். இதில் இருக்க இந்த ஆரஞ்ச் ஷேட் வச்சு நான் என்னோடய ஃபேஸில் பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்க இடத்துலலாம் நான் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நான் இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் பண்ணுங்கள். அடுத்து அதே பேலட்டில் இருக்க இந்த ஷேட் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு க்ளோஸ் மேட்சாக இருக்கிற ஷேடு எடுத்திருக்கேன். பட் எனக்கு வந்து இது அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எனக்கு ஏதோ இது வந்து என்னோடய ஸ்கின் டோனை விட டார்க்காக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இதை வந்து ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நான் ஃபவுண்டேஷனுக்கு ஃபிட்மியோட இந்த ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 340 cappuccino. இதை வந்து ஒரே ஒரு பம்ப் மட்டும் எடுத்துகிட்டு என்னோடய ஃபுல் ஃபேஸ்க்கும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன், டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்னோடய ஃபேஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு ஃபிட்மியோட இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 40 caramel. ஸோ இந்த ஷேட் வந்து என்னோடய ஸ்கின் டோனை விட ஒரு 2-3 ஷேட்ஸ் ஜாஸ்தி, லைட்டான ஷேட். ஸோ இதை வச்சு நான் எனக்கு எங்கெங்கெல்லாம் ஹைலைட்டிங் தேவையோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபிட்மியோட இந்த காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 330 toffee. இதை வச்சு என்னோடய பேஸ் ப்ராடக்ட்ஸை நான் வந்து ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸ்க்கு மிஸ்க்லேரோட இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற ஸ்பூலி வச்சு என்னோடய ஐப்ரோஸை கோம் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி அவுட்லைன்ஸ் வரைஞ்சி என்ஹான்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப திக்காக ஐப்ரோஸ் வரைஞ்சா பிடிக்காது, ரொம்ப லைட்டாக பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோடய ஐப்ரோஸை நல்லா டிஃபைண்டாக காமிக்கிறதுக்காக கன்சீலர் வச்சு என்னோடய ஐப்ரோஸ்க்கு கீழேயும் மேலேயும் நான் வந்து க்ளீன் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற இந்த ஷேட் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் க்ளோஸ் மேட்சாக இருக்குது. இதை வச்சு என்னோடய லிட்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐஸ் ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால். நெக்ஸ்ட் நான் lakme ப்ரிசிஷன் ஐப்ரோ ஆர்டிஸ்ட் ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இது வந்து டார்க் ப்ரௌன் ஷேட். ஸோ இதை வச்சு நான் வந்து என்னோடய லோ வாட்டர் லைனில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து காஜல் அப்ளை பண்ணால் ரொம்ப ஹார்ஷாக மேக்கப் அப்ளை பண்ண மாதிரி இருக்குன்றதுனால நான் இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ணுறேன். அடுத்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐலைனர் வச்சு என்னோடய அப்பர் வாட்டர் லைனுக்கு மேலே ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். ரொம்ப தின்னாக ஒரு ஸ்ட்ரோக் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் ப்ளூ ஹெவனோட இந்த வாக் ஃப்ரீ மஸ்காரா எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய ஐலாஷஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து சிவானா கலர்ஸோட இந்த undress your skin blush எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் என்னோட ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த blush வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்காது, ரொம்ப நம்மளோட ஸ்கின்க்கு
அப்படியே ஒட்டி போன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது நான் எடுத்திருக்கேன். அடுத்து நான் வெட் அண்ட் வைல்டோட இந்த ப்ரான்சர் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ஃபேஸில் கொஞ்சம் டைமென்ஷன் கொடுக்கறதுக்காக நான் இது வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரான்சர் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு ரொம்பவே லைட்டாக தான் இருக்கும், பட் ஸ்டில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குன்றதுனால நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதே பேலட்டில் இருக்க இந்த ஷிம்மரி ஷேட் வச்சு நான் லைட்டாக வந்து என்னோடய ஃபேஸை வந்து ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். அதாவது நான் எங்கெங்கெல்லாம் ரெகுலராக ஹைலைட் பண்ணுவேனோ, என்னோடய சீக் போன்ஸில், என்னோடய நோஸ் டிப்பில் அண்ட் பிரிட்ஜில், அந்த மாதிரி ஏரியாவில் ரொம்ப லைட்டாக ஒரு க்ளோயிங்கான ஒரு லுக் கொடுக்கறதுக்காக நான் இதை வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கடைசியாக லிப்ஸ்டிக்கு நான் லாக்மே 925ஓட இந்த மேட் மூஸ் லிப் அண்ட் சீக் கலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து கோகோ சாஃப்ட். ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கலர் வந்து கொஞ்சம் டார்க்காகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, வெட் அண்ட் வைல்டோட டார்க் கோகோ ஷேட் இருக்கு இல்லையா, கன்சீலர், அந்த கன்சீலரை லைட்டாக அப்ளை பண்ணி இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்னும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது தென் பாய்.